வாசனையனை பூக்கள் powered by Britannia Good Day. இங்க பக்கத்துல நித்திய கல்யாண பெருமாள் கோயில்னு ஒண்ணு இருக்கு. இருக்கட்டும். அந்த கோயிலுக்கு போய் நீங்களும் நானும் மாலையும் கழுத்துமா 9 சுத்து சுத்துனா உடம்பு இளைச்சிருமா? கேளுங்க. நீங்களும் நானும் மாலையும் கழுத்துமா 9 தடவை சுத்துனா கல்யாணம் ஆகாத லவ்வர்ஸ்க்கு உடனே கல்யாணம் ஆயிடுமா? என்னைக்கு போய் சுத்தணும் சொல்லு. உடனே போய் சுத்தணும். என்னைக்கோ பத்தி நான் எதுக்கு பேசுறேன்? இன்னைக்கு போணும். இன்னைக்கா? மா வாங்கண்ணா, உள்ள வாங்க. மா, உங்களுக்கும் தம்பிக்கும் நைட் என்ன டின்னர் பண்ணலான்னு கேட்டு போலான்னு வந்தேன். எங்களுக்கு எதுவும் வேண்டாண்ணா. ஏம்மா? நாங்க 2 பேரும் சினிமாக்கு போறோம். சினிமா முடிச்சிட்டு வர வழியில வெளியே சாப்பிட்டுருவோம். அப்படியாம்மா? நீங்களும் தம்பியும் சினிமாவுக்கு போறீங்கன்ற விஷயத்தை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவர்தான் கூப்பிடுறாரு. பேசுங்க. கீழே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் ரெடி ஆகலன்னு தெரிஞ்சா நல்லா திட்டுவாரு. பேசுங்க. ஹலோ. ஹலோ. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நீங்க கீழே வெயிட் பண்ணுங்க, சரியா? ஹலோ இருங்க. நீங்க இப்ப எதுக்கு இவ்வளவு அவசரமா ரெடி ஆறீங்க? டைம் ஆச்சுல, அதான். இல்ல இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். என்ன? இல்ல இந்த பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். ஹலோ இருக்கிறீங்களா? கேக்குது, சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லைங்க. அது இந்த திடீர்னு ஒரு பிசினஸ் மீட்டிங்ல நல்லா மாட்டிக்கிட்டேன். அதான் இப்போ வர முடியாதுன்னு அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். புரியுதுங்க, பரவாயில்ல. ஏங்க, ஐ ஆம் வெரி வெரி சாரிங்க. இல்ல அது படத்துக்கு போலான்னு தான் நான் நினைச்சேன். அது திடீர்னு இந்த மாதிரி அது வர முடியாம போயிடுச்சு. பரவாயில்லைங்க, பிசினஸ் மீட்டிங் தான் முக்கியம். நீங்க அதே பாருங்க. சரிங்க. ஏங்க, இது வந்து அன்னைக்கு வந்து இந்த பார்ல நடந்த மாதிரி மீட்டிங் கிடையாதுங்க. இது வந்து நிஜமானுமே வந்து உண்மையான பிசினஸ் மீட்டிங்க. நான் எப்படியும் நினைக்கலங்க. நீங்க சொல்றதை நம்புறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏங்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நமக்கு சினிமாலாம் செட் ஆகாதுன்னு. ஏங்க இனிமே சினிமாக்கு போற பிளான் எல்லாம் பண்ண வேண்டாம். ஏங்க? ஏன் வெளியில போறது பத்தியே பிளான் பண்ண வேண்டாம். ஐயோ, ரொம்ப சாரிங்க. பரவாயில்ல, நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? மெய்யாலுமே சாரிங்க. நாகராஜா, வாக்கு குத்துப்படி ஏமாத்திட்டேடா. பாவண்டா அவங்க. ஏன்டா வந்துட போறான்? என்னாச்சுமா? மூவி பிளான் கேன்சல் ஆயிடுச்சுன்னா. தம்பி ஏமா இப்படி பண்றாரு? விடுங்கண்ணா, எதிர்பார்த்தது ஏன் தப்பு தான். ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஆமா, நைட்டுக்கு என்னம்மா டின்னர் பண்ணட்டும்? எதுவும் வேண்டாண்ணா, நீங்க போங்க. என்னம்மா? போங்கண்ணா. நான் ரெடி. போலாமா? போலாம். யார்கிட்ட போன் பேசிட்டு இருந்தீங்க? இல்லையே, நான் யார்கிட்டயும் பேசலையே. இல்லையே, நீங்க பேசுனது கேட்டுச்சே. பாம்பு காது. அதே இந்த இது பேங்க்ல இருந்து லோன் வேணுமா அது வேணுமான்னு ஃபோன் பண்ணி இன்ஸ்டா பண்ணிருந்தாங்க. அதான் சொல்லியிருந்தேன். ஏதோ சாரி சொன்ன மாதிரி இருந்தது. சாரி, எனக்கு லோன்லாம் வேணாம். இப்ப ரொம்ப முக்கியமா அது நோண்டி கேள்வி கேட்டுக்கிறேன். டைம் ஆல.
சரி வாங்க போலாம். வா. நாளைக்கு நாம 2 பேரும் ஈவினிங் ஷோ சினிமாவுக்கு போறோம். பிசினஸ் மீட்டிங்ல நல்லா மாட்டிக்கிட்டேன். அதான் இப்போ வர முடியாதுன்னு அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். யாரு நம்ம ரூம் கதவு தட்டுறது? ஒருவேளை அவரா இருக்குமோ? பிசினஸ் மீட்டிங்னு போன்ல சும்மா சொல்லிட்டு சர்ப்ரைஸா வந்து சினிமா கூட்டிட்டு போலான்னு நினைச்சிருப்பாரோ? இருக்கலாம். எப்பவும் சர்ப்ரைஸ் தரணும்னு நினைக்கிற ஆள் தானே அவரு. அவர் தான் வந்திருக்கணும். கல்பனாவா? என்ன வேதவள்ளி, ஆ, எங்கேயோ வெளியில போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன நாகராஜன் நீயும் வெளியில போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கல்பனா. நானும் அவரும் சேர்ந்து என்னைக்கு வெளியில போயிருக்கோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல, அதான் வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடலாமேன்னு ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஓ, ஃப்ரீயா இருக்கியா வேதவள்ளி? சொல்லு கல்பனா. எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன வேதவள்ளி, அப்பப்போ நம்மளையே எடுத்தறிஞ்சு பேசுறா, நம்மளையே போட்டியா நினைச்சு சவால் விடுறா, கடுமையா பேசி காயப்படுத்துறா. இவளுக்கு எதுக்கு நாம உதவி பண்ணணும்னு யோசிக்கிறியா? என்ன கல்பனா நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ சொல்ற எதையும் நான் என் மனசுல எப்பவுமே வச்சுக்கிறது இல்ல. சொல்லு, நான் என்ன பண்ணணும்? அது ஒண்ணும் இல்ல, என் அம்மா ஃபோன் பண்ணாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல, அதான் கர்ப்பமா இருக்கிற பொண்ணு பேர்ல நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணா நல்லதுன்னு சொன்னாங்க. நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் ஒர்க்ல பிஸியா இருக்காரு போல, அவரால கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. நீ ஃப்ரீயா இருந்தா எனக்காக கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வர முடியுமா? கோவிலுக்கா? ஆமா, நீயும் வீட்ல சாமி கும்பிட போறேன்னு தானே சொன்ன. அதுக்கு பதிலா எனக்காக கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர முடியுமா? முதல்ல நானே தனியா போலான்னு தான் நினைச்சேன். ஆனா திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருக்கிறதுனால தனியா போக பயமா இருக்கு வேதவள்ளி. அதனாலதான் உன்னை போயிட்டு வர முடியுமான்னு கேக்குறேன். சரி, வேண்டாம் விடு. உனக்கு சிரமமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நானே போயிட்டு வரேன். வரேன். ஐயோ கல்பனா, ஒரு நிமிஷம் நில்லு. ஆ? எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. நீயே அப்படி யோசிக்கிற? அந்த கோயில் எங்க இருக்குன்னு சொல்லு, நான் உனக்காக போயிட்டு வரேன். போதுமா? சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் இது வந்துடுறேன். வா வேதவள்ளி வா. எனக்காக அர்ச்சனை பண்றதுக்காக உன்னை கோயிலுக்கு அனுப்புறேன்னு நினைச்சியா? அதான் இல்ல, நான் ஒண்ணு பண்ணா அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும் வேதவள்ளி. நீ கோயிலுக்கு போகணும், அங்க உன் புருஷனையும் மல்லிகாவையும் மாலையும் கழுத்துமா ஜோடியா பார்க்கணும். பார்த்த அந்த அதிர்ச்சியில நீ அப்படியே உறைஞ்சு போயிடணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க எனக்கே ஆர்வமா இருக்கு. ரெடி ஆயிட்டேன். அர்ச்சனை பண்றதுக்கு உன்னோட ராசி நட்சத்திரம் சொல்லு. கல்பனா மீனராசி, ரேவதி நட்சத்திரம். ஆமா, அந்த கோவில் எங்க இருக்கு? ஈசிஆர் ரோட்ல பாலவாக்கத்துல இருக்கு. அங்க போய் யார கேட்டாலும் சொல்லுவாங்க. சரி, நான் வரேன். வேதவள்ளி, ரொம்ப தேங்க்ஸ். இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். உண்மையை சொல்லணும்னா
நான் தான் கல்பனா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்? என்னன்னு தெரியல, சாயந்தரத்துல இருந்து எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தது. இப்போ உனக்காக கோயிலுக்கு போறது என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் கல்பனா. நீ மட்டும் கோயிலுக்கு போய் பார் வேதவள்ளி, உன் மனசு முழுசா ஆறுதல் அடையும். சரி, நான் வரேன். நாகராஜும் வேதவள்ளியும் இந்த வீட்ல சந்தோஷமா இருக்காங்களா? அந்த சந்தோஷத்துக்கு தான் வச்சிருக்கேன் ஒரு பெரிய ஆப்பு. நாகராஜுக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேதவள்ளி எப்படி சந்தோஷமா இருக்கான்னு பாக்குறேன். கூடிய சீக்கிரம் எனக்கும் இவருக்கும் கல்யாணம் நடக்கணும். இந்த மாலையை கழுத்துல போட்டுண்டு பிரகாரத்தை 9 முறை சுத்தி வாங்கும். ஏங்க, நீங்களே உங்க கையால இந்த மாலையை போட்டு விடுங்க. போடாமி இருங்கோ, வை. பகவானை வேண்டிண்டு பரிகாரம் பண்றச்சே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை போட்டுக்க கூடாது, அவாவா தான் போட்டுக்கணும். ஓ, இந்த கோவில்ல வந்து பரிகாரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறவாளுக்கு 1 வருஷத்துக்குள்ள கல்யாணம் நடந்துரும். அதனால அப்புறம் தான் மாலையை மாத்திக்கணும். ஓகே ஓகே இப்ப மாத்திக்கப்படாது. ஓகே. அவாவா கழுத்துல மாலையை போட்டுண்டு 9 முறை சுத்தி வாங்கோ, நல்லது நடக்கும். அவர் தான் சொல்றாருல, போட்டுக்கோ. ம். ஓகே, சாமி சொன்ன மாதிரி சுத்தின்னு வந்துருவோம். ம். இந்தாங்க, தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம் மஸ்தரம் சமையல் rotate. இங்க உட்காரலாமா? ம். என்னங்க, 1 வருஷத்துக்குள்ள நமக்கு கல்யாணம் ஆயிடும்ல? யாருக்கு தெரியும்? என்னங்க இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்ற? என்ன வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன ஜோசியக்காரனா? அந்த ஐயர் என்ன சொன்னாரு, இன்னும் 1 வருஷத்துல கல்யாணம் நடந்துன்னு சொன்னார்ல. இப்போதைக்கு நம்ம அதையே மெயின்டைன் பண்ணுவோம். ம். ஏங்க, ஒரு வருஷத்துல நீங்க வேதவள்ளி டிவோர்ஸ் பண்ண மாட்டீங்க? சொல்லுங்க. கோயில வந்து உட்காந்து எதுக்கு இப்போ நீ டைவர்ஸ் கிவர்ஸ்லாம் பேசுனுக்கிற? இப்போ அப்புறம் பேசுவோம் விடு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா வந்து இது தியானம் பண்றோம். ஆ? ஆமா, தியானம் பண்ணா அப்படியே இந்த மைண்ட் ஃப்ரீயா ரிலாக்ஸ் ஆயிடும். அது இல்லங்க. ஷட் அப் அண்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். அப்ப நீங்க சொல்றது கேளுமா, க்ளோஸ் யுவர் ஐஸ். சரி. 2 பேரும் இப்போ என்ன பண்றோம்னா 1 நிமிஷம் அப்படியே கண்ணை மூணு தியானம் பண்றோம். சரியா? ம். 1 ம். 2 ம். 3. ஹேய் கேடி, நீங்களும் சரி சரி, நானும் கண்ண தானே முடியும், கண்ண முடி. ம். எஸ்கேப்பே, அவ வாயை மூடணும்னா நீ கண்ணை மூடணும். நிஜமாலே கண்ண முடியுறாளா? ஓகே. எங்க இங்க நாகராஜா, மாயா கழட்டி போட்டு போட்டலி போட்டலி. எஸ்கேப். லேடி நித்யானந்த மாதிரியே போச்சு கொடுக்குறாளே.
கண்ணு முடிக்கிறது முடி ஓடிடுவோம். ஐயோ அம்மா, ஐயோ சரி சில்ற. என்ன அவர் மாதிரி இருக்கு? எங்க ஆனா இங்க இருக்கு. எங்க போனாரு? அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஐயோ பாத்துட்டாங்களா? கோவிந்தா கோவிந்தா, பேருக்கூட்டில் வாடா வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என்னங்க எந்திரிங்க, எழுந்துருங்க முதல்ல. வேதவல்லி எங்க வந்தா? வேதாஜி, ஏன் இப்படி படுத்தே கிடக்குறீங்க? கீழே விழுந்தா எந்திரிக்க வேண்டியதானே? எந்திரிங்க. நான் எப்ப கீழே உண்டேன்? This is a வேண்டுதல். I am praying the God. கோவிந்தா கோவிந்தா. சரி எந்திரிங்க. அப்புறம் டக்குனு எந்திரிக்க கூடாதுங்க, தேவ குத்தமாயிடும். வெயிட்டிஸ். நல்ல வேலை வேதாஜிக்கு மல்லிகாவை தெரியாது. இத்த யூஸ் பண்ணி நம்ம எஸ் ஆயிட வேண்டியதுதான். பிசினஸ் மீட்டிங்னு சொன்னாரு, கோவில்ல இருக்காரு. ஏங்க எந்திரிங்கன்னு சொன்னேன். எங்க நீங்க இங்க திடீர்னு? என்னது? இல்ல திடீர்னு கோவிலுக்கு வந்திருக்கீங்களே. நீங்க திடீர்னு பிளான மாத்துவீங்க, நாங்க திடீர்னு கோயிலுக்கு வரக்கூடாதா? நல்ல வேலை மொட்டையா சொன்னாங்க, டீட்டெயிலா சொல்லி இவ காதுல விழுந்தா செத்த. அது ஒண்ணும் இல்லைங்க, கல்பனை தான் இந்த கோயிலுக்கு போக சொல்லி சொன்னா. அண்ணியா? ஆமா, அவ பேருக்கு ஏதோ அர்ச்சனை பண்ணுமா, அதான் அனுப்பிவிட்டா. ஓ, எங்களை கோயிலுக்கு போக சொல்லிட்டு அதே சமயத்துல வேதவல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கானா? அப்போ கல்பனா என்கிட்டயே டபுள் கேமா? சரி வாங்க சேர்ந்து சாமி கும்பிடலாம். ஓ நீ கும்பிடுங்க, நான் ஏற்கனவே சாமி கும்பிட்டேன். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, அங்க வரதுக்கு என்ன? வாங்க. இல்லங்க நீங்க கும்பிடுங்க, நான் வாங்க. ஐயோ முறைகிறாளே, கிரைம் ரேட் ஏறினே போதே. பார்த்து வாங்க. வாங்க. அர்ச்சனை பண்ணணும். பேர் சொல்லுங்க. எனக்கு இல்ல, கல்பனாங்கிற பேருக்கு. மீனராசி ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரோத்பவஸ்ய மீனராசுஜாதாயாः கல்பனா நாம்ன்யாः आवयोः सहकुटुम्बयोः क्षेमस्थैर्य वीर्य विजय आयुः ஆரோக்கிய சார்வாள் தொட்டுங்கோ. தொட்டுன்றேன். வேற பொண்ணோட வந்தானே. ஆகா, ஐயர் மாமா நெக்கலா பாக்குறாரே. என்ன சார் பாமா ருக்மணியா? இல்ல இவங்க பேரு வேதவல்லி. 1+1 என்ன சொல்றாரு? அது ஒண்ணு, நிறைய பேருக்கு அர்ச்சனை பண்ணல பேரு கன்ஃபியூஸ் ஆகி வளர்றாரு. நீங்க சாமி கும்பிடுங்க. கோவிந்தா கோவிந்தா. ஏங்க ஃப்ரெண்டுங்களாம் வெயிட் பண்ணிடுறாங்க. நான் அப்படியே அவங்க கூட போறேன். நீங்க இப்படியே வீட்டுக்கு போங்க, மற்ற வீட்டில் பேசிக்கலாம். சரி. எஸ்கே. தனம் தானியம் பகுபுத்திர லாபம் ஜலசம்வத்சரம் தீர்க்கமாயுः தீர்காயுரஸ்து மே. கலிகாலம் கலிகாலம், என்னால் ஒன்னையே மெயின்டைன் பண்ண முடியல. இவ எப்படி ஒரே நேரத்தில் 2 மெயின்டைன் பண்றா? பெருமாளே. ஐயோ, இன்னைக்கு இவ விட மாட்டா போலயே. என்ன சொல்லி இவளை சமாளிக்கிறது?
ஏய் மல்லிகா, ஒருத்தவங்க போன் எடுக்கலனா பிஸியா இருக்காங்கன்னு அர்த்தம். அது உனக்கு தெரியாதா? நீ பாட்டுக்கு விடாம போன் பண்ணிக்கிட்டே இருக்க. கொஞ்சம் கூட இங்கிதம் இல்ல. என்ன நான் கோவப்படுறதுக்கு முன்னாடி நீங்க கோவப்பட்டுட்டா என்ன ஈஸியா சமாளிச்சிடலான்னு பாக்குறீங்களா? எது? என்கிட்ட நீ கோவப்பட போறியா? என்ன மல்லிகா சொல்ற? என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? யாருக்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். மல்லிகா, தேவையில்லாம இந்த சத்தம் போடுறதெல்லாம் வேணாம். இதெல்லாம் உங்க புருஷன் கிட்ட வச்சுக்கோங்க, என்கிட்ட வேண்டாம். எதுக்காக இன்னைக்கு கோயிலுக்கு வேதவழி அனுப்பிச்சு வச்சீங்க? கோயிலுக்கு எதுக்காக வருவாங்கன்னு உனக்கு தெரியாதா? இந்த நக்கல் பேச்செல்லாம் வேண்டாம். என்னையும் அவரையும் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்க அவளை அதே கோயிலுக்கு அதே நேரத்துக்கு அனுப்பிச்சு வச்சீங்க? என்ன என்னையும் அவரையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க 2 பேரையும் அவகிட்ட மாட்டி விடலான்னு பாத்தீங்களா? அங்க அடிச்சு இங்க அடிச்சு கடைசியில என்னையும் அடிக்கலான்னு பாக்குறீங்களா? இங்க பாரு, நான் ஒண்ணு அவளை கோயிலுக்கு அனுப்பிச்சு வைக்கல. அவதான் அடம் பிடிச்சு கோயிலுக்கு வந்தா. யாரு? வேதவல்லி அடம் பிடிச்சு நான் அந்த கோயிலுக்கு தான் போவேன்னு அவ வந்தா. இத நான் நம்பணும்ல? அப்படியே அவளா கோயிலுக்கு வந்திருந்தா கூட இந்த உலகத்துல 1000 கோயில் இருக்கு. அவ வேற ஏதாவது கோயிலுக்கு போயிருக்கலாம்ல? எதுக்காக நாங்க போன அதே கோயிலுக்கு அதே டைம்க்கு அவங்க வரணும்? சரி, நானும் அவரும் அந்த கோயில்ல இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும்ல? நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல? மல்லிகா, நான் ட்ரை பண்ணேன், ஆனா முடியல மல்லிகா. உங்களால ஒரு ஃபோன் பண்ண முடியல. நம்பிட்டேங்கா. இதுல இருந்தே தெரியுது நீங்க உண்மை பேசுறீங்களா இல்லையான்னு. நீங்க தான் கோயிலுக்கு அனுப்பிச்சு வச்சீங்கன்னு வேதவழி சொன்னதை நான் கேட்டுட்டேன். உண்மை சொல்லுங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க? எதுக்காக எங்க 2 பேரையும் மாட்டி விட பிளான் பண்ணீங்க? மல்லிகா, நான் கூட பிறந்த அக்கா மாதிரி. நான் எப்படி? ஹலோ, பேச்ச மாத்தாதீங்க. கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க.